வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இந்த வீடியோ வந்துட்டு யார் முக்கியமா பார்க்கணும் அப்டின்னா, இன்டரோ, ஃபவுண்டேஷனோ என்கிட்ட படிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெளில போற பசங்க, ஏன் எங்கேயோ கஷ்டப்படுறாங்க, எங்கேயோ லேக் ஆகுறாங்க, ஏன் திருப்பி ஃபெயில் ஆயிட்டு திருப்பி என்கிட்ட பூமராங் மாரி திருப்பி வராங்க, அப்டின்றத நான் யோசிச்சேன். நான் இதுதான்டா முன்னாடியே சொன்னேன் அப்டின்னு நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன். பட் இருந்தாலும், ஆமா சார் அத நாங்க கேட்கல. எங்க சீனியர்ஸ் வந்து மிஸ்கைட் பண்ணிட்டாங்க எங்கள, அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்னு சொல்றேன். இதுக்கு என்ன வீடியோ இதுக்கு நான் என்ன டைட்டில் வைக்கலாம் இந்த வீடியோக்கு நெனச்சேன்னா, அவனுக்கு ஒர்க் ஆகும், உனக்கு ஒர்க் ஆகாது அப்படின்றது. இது என்னன்னா, சி சில பேர் வந்துட்டு நிஜமாவே ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து பெருசா ஃபாலோ அப் பண்றது, பண்ணா அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. பேரன்ட்ஸ் கிட்ட பேசுறது, இவங்கள டெய்லி படிச்சியான்னு கேட்கறது, இவங்களுக்கு எக்கச்சக்கமா டெஸ்ட் வைக்கிறது, சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு, அப்புறம் 50 மார்க்ஸ் டெஸ்ட்டு, 100 மார்க்ஸ் டெஸ்ட்ன்னு எக்கச்சக்கமா வச்சு, எக்ஸாம்க்கு முன்னாடி 4 தடவ டெஸ்ட் வச்சு, இவங்கள தேத்துறது, இதெல்லாம் ஆல்ரெடி கிளாஸ் ஃபர்ஸ்ட் வாங்குற பையனுக்கு பெரிய இம்பாக்ட் எதுவுமே கிரியேட் ஆகாது. ஆனா, கொஞ்சம் ஆவரேஜா இருக்கான்ல ஒருத்தன். அதாவது அவன் ஸ்கூல் டேஸ்ல 85% மேல எடுத்திருப்பான். ஆனா சிஏல இவங்க கூடலாம் கம்பீட் பண்ணும்போது அவன் ரொம்ப ஆவரேஜ். அவன் அவன் ஊர்ல பெரிய ஆளு. ஆனா, இங்க வந்தா அவன் சாதா ஆளு. அந்த மாரி இருப்பான். அப்ப அந்த மாரி பசங்களுக்கெல்லாம் என்னோட ஃபாலோ அப், என்னோட டெஸ்ட்டு, நான் பேரன்ட்ஸ் கிட்ட பேசுறது அப்படின்ற அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஒருவேள நீங்க வெளில போறீங்க அப்டின்னா, இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்காது. உன்னோட ஃபேமிலி பேக்கிரவுண்ட் அந்த டீச்சருக்கு தெரியாது. நீ ஏன் இந்த வாரம் படிச்ச? ஏன் இந்த வாரம் படிக்கல? நீ இத தவிர வேற என்னென்னலாம் வேல செய்ற? உங்க அப்பாக்கு என்ன கஷ்டம்? இது எதுவுமே என்ன தவிர வேற யாரும் கேட்க மாட்டாங்க. உனக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குதா? இல்லன்னா உனக்கு வந்துட்டு மைண்ட்ல பிரச்சனை இருக்குதா? அதாவது டிப்ரஷன் அந்த மாரி பிரச்சனை இருக்குதா? உனக்கு என்ன தேவ? ஓப்பனா பேசுறது, கலாய்க்கிறது, திட்டுறது, ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறது, இது எதுவுமே வேற எங்கேயுமே உனக்கு கிடைக்காது. ஓகே. பட் அதான் ப்ராப்ளம். ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறது தான் ப்ராப்ளம்னு வச்சுக்கோயேன். வேற வழி இல்ல. நீ வந்து நீ இந்த மேபி இந்த டாப்பர்ஸ் இருக்காங்க. கிளாஸ் டாப்பர்ஸ் இருக்காங்கல்ல. இவங்க என்ன சொல்லுவாங்க? "இல்லடா, நான் வேற வேற இடத்துல படிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோயேன். அவங்க பின்னாடியே இவனும் போறது. ஓகே. இப்ப என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு வேற எங்கேயாவது போய் படிச்சா கூட ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா, அவனுக்கு என்னோட எதுவுமே தேவையில்ல. ஆக்சுவலி அவன் பாஸ் பண்ணதுக்கு. இப்ப நான் சொல்ற இந்த கதை இருக்குல்ல, ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறது, ஃபாலோ அப் பண்றது, டெஸ்ட் வைக்கிறது, போர்ஷன்ஸ 2 மாசத்துக்கு முன்னாடி முடிக்கிறது, இது எதுவுமே தேவையில்ல. அவனுக்கு நான் நாளைக்கு எக்ஸாம்னா, இன்னைக்கு போர்ஷன் முடிச்சிருந்தா கூட, அவன் எக்ஸாம்ல 80 மார்க்ஸ் எடுத்திருப்பான். ஆனா உனக்கு 2 1/2 மாசத்துக்கு முன்னாடி நான் போர்ஷன் முடிச்சு, 4 தடவ டெஸ்ட் எழுதுனனா, நீ 45 மார்க்கே எடுப்ப. ஓகே. இந்த 45 மார்க் எடுக்க வைக்கிறதுக்கே நான் தண்ணி குடிக்கணும், நீயும் தண்ணி குடிக்கணும். ஓகே. அப்போ அவனுக்கு ஒர்க் ஆகுதுன்னா அது வேற. புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா? சார் அவங்கள்ட்ட நான் கேட்டேன். ஒரு சீனியர் அண்ணா ஒருத்தர் இருந்தார்ல, அவர்ட்ட நான் கேட்டேன். ஃபைனல் உங்ககிட்ட அவர் படிக்கலையாமே, அவர் அங்க தான் படிச்சாராமே, அவர் வெளில போயிட்டாராமே, அவர் பாஸ் பண்ணிட்டார்ல, நானும் பாஸ் பண்றேன்னு கிளம்பி போனீங்கன்னா, அவனுக்கு ஒர்க் ஆகும், உனக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா, அவனுக்கு இன்டர்ன் அவன ட்ரெயின் பண்ணும்போதே, என் ட்ரெய்னிங் அவனுக்கு அந்த அளவுக்கு பெருசா அடிஷனல் இம்பாக்ட் எதுவுமே கிரியேட் ஆயிருக்காது. ஏன்னா, அவன் செல்ஃப் டிசிப்ளின். நான் டெஸ்ட் வச்சாலும் வைக்கலனாலும் அவனாவே டெஸ்ட் எழுதுவான். அவனாவே ஐசிஐ போர்ட்டல்ல போய் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுவான். அவனாவே ஆர்டிபி படிப்பான். உனக்கு ஆர்டிபின்னு ஒண்ணு இருக்கறதே தெரியாது. நான் அதான் சொல்லணும். டேய் இங்க பார்றா ஐசிஐ போர்ட்டல் போடா, ஆர்டிபின்னு ஒண்ணு இருக்குடான்னு சொல்லணும். ஓகே, எம்டிபின்னு ஒண்ணு இருக்குடா, ஆர்டிபின்னு ஒண்ணு இருக்குடான்னு நான் சொல்லணும். ஸோ, ரொம்ப புத்திசாலிங்க. அவங்களாவே படிச்சுடுவாங்க. அவங்களுக்கே எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப செல்ஃப் டிசிப்ளினா இருப்பான். டெய்லி காலையில 4 மணிக்கு எந்திச்சு படிப்பான் அவன். நீ எத்தன மணிக்கு எந்திச்சு படிப்ப? நான் தான் உனக்கு எழுப்பி விடணும். ஏய் 6:30 மணிக்கு கிளாஸ் இருக்குடா, எழுந்துர்றா. இதுல வேற பாதி பேர் கிளாஸ்க்கு வரலன்னா ஃபோன் பண்ணி கூப்பிடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. எவ்வளோ பேருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பேன் நான் கிளாஸ்க்கு வர சொல்லி. கிளாஸ் நடக்கும்போது, கிளாஸ் வந்துடனே ஃபோன் பண்ணி கூப்பிடுறது. சில பேர் வந்துட்டு இன்டர்நெட் சரியில்லன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இது இருப்பீங்க. அப்ப நான் வெயிட் பண்ணிட்டு உன்ன ஃபோன் பண்ணி, உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அங்க எல்லாம் கூப்பிட்டு, நீ 2 நாள் கிளாஸ கவனிக்கலன்னா உங்க அம்மாவ கூப்பிட்டு, ஏங்க இவன் கிளாஸ கவனிக்க மாட்றான். இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு, டெஸ்ட் எழுதலன்னா டெஸ்ட் ஃபாலோ அப் பண்ண வச்சு, மார்க் கம்மியாகும்னா இம்ப்ரூவ்மென்ட் டெஸ்ட் எழுத வச்சு, அப்போ இது எதுவுமே அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடண்ட்க்கு தேவைப்படல. அந்த டாப்பருக்கு தேவைப்படல. தேவைப்படாது. அவன் ஒரு டிசிஷன் எடுக்குறான். அவனுக்கு இந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் தேவையில்ல. அவனுக்கு இது ரொம்ப கேவலமா இருக்குது, பிரஷரா இருக்குன்னா, ஓகே. அவன் போட்டும். நீ ஏன் போற? உனக்கு என்ன பிரச்சனை? சார் உங்களுக்கு நடத்த தெரியல சார். நீங்க 10 போர்ஷன வுட்டீங்க சார். 5 பேராகிராஃப நீங்க கிளாஸ்ல நடத்தவே இல்ல சார். அதனால நீ போறன்னா லாஜிக் இருக்குது. நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க சார்ன்னு வெளில போறியே, இதுல தான் லாஜிக் இருக்குதா? வொர்க் அவுட் ஆச்சுன்னா சந்தோஷம். ஓகே. நீ போய் பாஸ் ஆயிட்டு, வொர்க் அவுட் ஆயிட்டு, சார் நான் சிஏ ஃபைனல் முடிச்சுட்டேன் சார்ன்னு சொன்னீங்கன்னா, சந்தோஷம்.
ஆனா இது நடக்காம திருப்பி இங்க வந்து மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இதுல வேற பாதி பேருக்கு பேசணும்னு ஆசை, ஆனா கில்ட்டி ஃபீலிங் வேற. சார் உங்க மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? நான் வந்து வெளில போயிட்டேன் இன்டருக்கு, ஃபைனலுக்கு. நான் உன்ட்ட இத கேட்டேன்னா, ஏன்டா இப்ப நான் நான் ஒண்ணு யோசிப்பேன். மழை பெய்யறதுனால கடலோட அளவு அதிகமாகுமா? வெயில் அடிக்கிறதுனால கடலோட அளவு கம்மியாகுமா? அப்படின்னு யோசிப்பேன். இதுதான் என்னோட நிலைமை இன்னைக்கு. ஓகே. மேபி கம்மி ஆகலாம், அதிகம் ஆகலாம். ஆனா நமக்கு தெரியுமா? நம்மளால அத அளக்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாரி தான். அதனால எனக்கு ஆதங்கம் தான். என்கிட்ட படிச்ச பையன் வந்து இப்படி போய்ட்டானே! நம்ப தூக்கி வளர்த்த பையன் இப்படி ஆயிட்டானே! இப்படி ஃபெயில் ஆயிட்டானே! ரேங்க் வாங்கணும்னு நெனச்சோமே! ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆகணும். 21 வயசுல சி ஆகணும்னு நெனச்சோமே! என்ன மாரி எல்லாரையும் ஆக்கணும்னு நெனச்சோமே! நாலேட்ஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சொல்வேன். வாக்கிங் டிக்ஷனரியா மாறணும். இன்னைக்கு சாட் ஜிபிடி இருக்குதே, அது ஒரு வாக்கிங் டிக்ஷனரி. அந்த மாரி நீ மாறணும்னு இத நான் எப்ப சொல்லுவேன்? 2015, 16ல சொல்லுவேன். யூ ஷுட் பிகம் வாக்கிங் டிக்ஷனரி. எவனுக்காவது ஏதாவது டவுட்னா ஏன்னா பாதி பேர் இந்த நாட்டுல சோம்பேறி. எவனும் புக் எடுத்து படிக்க மாட்டான். உன்ன தான் கூப்பிட்டு கேட்பான். ஓகே. அப்ப என்ன ஆகணும்னா, யூ வில் பிகம் இன்டிஸ்பென்சிபிள் ஃபார் யுவர் ஆர்கனைசேஷன். அந்த மாரி நீ மாறணும்டா. இதுதானே என்னோட ஆசை. அப்படின்னு சொல்லி சொல்லி தான் நான் வளர்த்தேன். இப்படி ஃபெயில் ஆயிட்டு வந்து நிக்கிறீங்களே! அதான் எனக்கு கோவம். ஸோ, அவனுக்கு ஒர்க் ஆச்சு. உனக்கு ஒர்க் ஆகல. இந்த வீடியோ யாரு பார்க்கணும்னா, இப்ப இன்டர் படிக்கிறான்ல, அவன் பார்க்கணும். ஓகே. நீ ஃபைனலுக்கு போம்போது, சார் இங்க படிச்சுட்டு அந்த அண்ணா போனார்ல, அவர் அங்க படிச்சு இங்க ஏன்னா பாரு அந்த ரிசல்ட் வரதுக்கு 2 1/2 வருஷம் ஆகும். அவனோட அவனோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 வருஷமோ, 2 1/2 வருஷமோ ஆகும். அதுக்கப்புறம் நீ எடுத்த டிசிஷன், அவன பார்த்து நீ எடுத்த டிசிஷன் தப்புன்னு தெரிஞ்சுச்சுன்னா, 2 வருஷம் வேஸ்ட். ஸோ, அப்ப 21 வயசுல நீ சிஏ எல்லாம் முடிக்க மாட்ட. 22 1/2, 23 வயசு ஆயிடும். ஸோ, அதனால தயவு செய்து நான் சொல்றேன். ஏன்னா சில பேரு இப்ப சார் என்ன அப்ப எல்லாருமே உங்க அகாடமில படிச்சு தான் பாஸ் பண்ணாங்களான்னா, இங்க பாரு. அவன் இப்ப வேற ஒரு அகாடமில படிக்கிறான்னு வச்சுக்கோயேன். அவனுக்கு தெரியும் டீச்சர் எந்த ஃபாலோ அப்பும் பண்ண மாட்டாங்க. என்கிட்ட சில பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க வேற அகாடமிலேருந்து. ஆ மேடம் இந்த மாரி நீங்க உங்க பையன முன்னாடியே சேர்த்தீங்களா ஒரு அகாடமி, அங்க பேசியிருக்கீங்களான்னு கேட்பேன். சார் அ அங்கலாம் டீச்சர்ஸ்லாம் பிஸியா இருப்பாங்க சார் அப்டின்னாங்க. அப்பன்னா நான் என்ன வெட்டி வெட்டி முண்டும் வீணா போன தண்டமான்னு தான் மனசுல தோணும். நான் என்ன அவ்ளோ வெட்டியா இருக்கேன்றதுனால நான் பேசுறேன்னா, இல்ல. ஐ அம் மேனேஜிங் மை டைம். ஐ அம் டேக்கிங் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. நான் வந்து ஸ்டூடண்ட்ட ரெடி பண்ணணும். அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் நெனைக்கிறேன். இந்த மாரி யாரும் நெனைக்கிறது இல்ல. கல்லாப்பெட்டில காசு வாங்கினா போதும்ன்னு தான் பாதி பேர் நெனச்சுன்னு இருக்கானுங்க. ஸோ அப்போ நான் கேட்பேன் பேரண்ட்ஸ் கிட்ட. என்கிட்ட வந்து டெஸ்ட் வைப்பீங்களா? கரெக்ஷன் பண்ணுவீங்களா? அப்படின்னு கேட்கிறேன். அதான் நான் சொல்றது ரிப்பீட்டர்ஸ்க்கு. வேற எங்கேயோ படிச்சுட்டு இங்க வர பசங்களுக்கு நான் சொல்லுவேன். ஒரு 100 கேள்வி கேட்பாங்க. நான் கேட்பேன். ஒரு தடவையாச்சும் இந்த கேள்விய அந்த டீச்சர்ட்ட போயிட்டு, என் பையன் ஏன் ஃபெயில் ஆனான்? நல்லா தானே உங்ககிட்ட படிச்சான். ஏன் ஃபெயில் ஆனான்னு கேட்டீங்களா? இப்ப கூட கேட்டீங்களா? இந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் கூட கேட்டீங்களான்னா, இல்ல சார் அவங்க ஃபோன்லாம் எடுக்க மாட்டாங்க சார். என்கிட்டலாம் அவங்க பேச மாட்டாங்க சார்ன்னுவாங்க. எனக்கு கோவமா வரும். அப்போ அவங்களுக்கெல்லாம் முன்னாடியே தெரியும். அவங்களுக்கெல்லாம் ஒரு இப்படிதான் இருப்பாங்க ஃபேக்கல்டீஸ். யாரும் பேச மாட்டாங்க. படிச்சியான்னு கேட்க மாட்டாங்க. வருவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, போவாங்க. படிக்கிறது, படிக்காதது என்னோட பிரச்சனை அப்படின்னு அந்த பசங்களுக்கு தெரியும். ஸோ, அப்ப வெளியில படிக்கிற பசங்க அவங்களாவே படிச்சுருவாங்க. ஃபேக்கல்டி 50% நான் 50%ன்ற மாரி அவங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். யாரும் படிச்சியா, கொண்டியா, டெஸ்ட் எழுதினியா, அது பண்ணியா, இத பண்ணியா, அ எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகே. காலேஜுக்கு போன நாள் டெஸ்ட் எழுதலையா? சரி ஓகே. மார்னிங் காலேஜ் போயிட்ட, ஈவினிங் வந்து படிச்சிருப்ப. அப்ப அடுத்த நாள் காலையில டெஸ்ட் எழுதியிருக்கணும். ஏன்டா எழுதலன்னு யாரும் கேட்க போறதில்ல. அதே மாரி டெஸ்ட் மார்க் குடுக்கும்போது, இப்ப மணிபிரசாத் மாரி ஆளுங்க காலேஜ் போயிருவாங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணி, "என்னடா காலேஜ்ல இருக்கியா? சரி ஓகே. ஈவினிங் வந்து டெஸ்ட் மார்க் கேளு நான் தரேன்" அப்படின்னு சொல்லணும். இந்த மாரி நெறைய வேலைகள் இருக்கு. இன்னைக்கு கிளாஸ்க்கு ஒரு பையன் வரலையா? ஏன் வரல? அம்ம போட்டுருக்குதுன்னு சில பேர் சொல்லுவான். சில பேர் என்ன சொல்லுவான், "சார் எனக்கு காய்ச்சல்ன்னு" சொல்லுவான். சில பேர் வந்துட்டு ஃபங்ஷனுக்கு போயிட்டேன்னு சொல்லுவான். "சரி இந்தா இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் ரெக்கார்டிங் தருவேன். ஒழுங்கா படிச்சுட்டு வா. நாளைக்கு வந்து போர்ஷன்ஸ் தெரியல, அது இதுன்னு சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்டூடண்ட் வரலன்னா, அத மானிட்டர் பண்ணணும். ஓகே. படிக்கலன்னா ஏன் படிக்கலன்னு பேரண்ட்ஸ்ட்ட கேட்கணும். இது எதுவுமே அங்க நடந்திருக்காது. ஆனா, இது எல்லாத்தையும் அவன் பண்ணிட்டு அவனாவே படிச்சு பாஸ் பண்ணியிருப்பான். அப்ப அவன் ஃபைனலுக்கு ஒரு ஐடியா எடுக்குறான்னா, அவன் இன்டருக்கு எப்படி படிச்சிருக்கான்? அவன் பேக்கிரவுண்ட் என்ன? அவன் எப்படி படிப்பான்? அவனோட டிசிப்ளின் ஸ்ட்ரக்சர் என்ன? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அவன் படிச்சான், நானும் படிக்கிறேன். அவன் அங்க போறான், நானும் அங்க போறேன்ட்டு போனீங்கன்னா, ஏன்னா உன் ஆர்டிகல்ஷிப்ல உன்ன நெறைய பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நெறைய பேரு அகாடமிக்கு பேட்ரியாட்டிக்கா இருப்பாங்க. ஓகே. அதாவது அவன் படிக்கிற அகாடமியில தான் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு அவங்க நெனைப்பாங்க. நீங்க என்ன சொல்லணும்? இல்லப்பா, எனக்குன்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு நான் மட்டும் தான் ஸ்டூடண்ட். எனக்கு அவரு மட்டும் தான் டீச்சரு. அவர் என்ன பார்த்துப்பாரு. நீ உன் வேலைய பாரு. நான் என் வேலைய பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணும்ல. நீ அவன் பின்னாடியே போனீன்னா, அவன் எஸ்கேப் ஆயிடுவான். நீ கிணத்துல விழுந்துருவ. புரிஞ்சுக்கோ. ஏன்னா அவனுக்கு கிணத்த தாண்டுற விதம் தெரியும். உனக்கு கிணத்த தாண்டுற விதம் தெரியாது. ஏன்னா, உனக்கு நான் கிணத்து மேல பத்து நீ என் மேல ஏற வச்சு பழக்கப்படுத்திட்டேன். புரிஞ்சுக்கோ. அவன் ஜம்ப் பண்ணி பழக்கப்பட்டவன்.
ஆல்ரெடி இன்டர்ல. அதனால அவனுக்கு ஒர்க் ஆகும். உனக்கு ஒர்க் ஆவாது. இத புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் எடுக்கிற டிசிஷன் உங்களுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. மேபி சில பேருக்கு செட் ஆகலாம். பல பேருக்கு செட் ஆகாம போலாம். இது ஒரு வார்னிங். நன்றி.